Hi guys. Superstar culture, insecurities, rift between coach, GG and senior team மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமை ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்லா போகலை, அதுதான் ஒரு உண்மை. ஸோ ஆஃப்டர் தி பிஜிடி சீரிஸ் லாஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ எதனால் இவ்வளோ லாஸஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும், இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நடந்த நியூசிலாந்து லாஸ் ஆகட்டும், பிஜிடி சீரிஸ் லாஸ் ஆகட்டும், அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்து பிசிஏ வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காங்க. என்ன பிரச்சனை, எதனால் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதில் கௌதம் கம்பீர், அப்புறம் சீனியர் பிளேயர்ஸ், அப்புறம் பிசிஏ மெம்பர்ஸ் எல்லாம் இருந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஜிஜி வந்து சொல்லியிருக்காரு, இன்டிசிப்ளின் வித்தின் ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய பாயிண்ட்னே சொல்லலாம். இன்டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு ஸ்கூல் குழந்தைகள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இன்டிசிப்ளினாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மை சொல்லி யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு வந்து கரெக்டான டைமிங்கில் சொன்ன டைமிங்க்கு வராமல் இருந்திருக்கலாம். இல்லை கோச்சஸ் சொல்கிறத வந்து கேட்காம, இல்லை நாங்கள் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சூப்பர் ஸ்டார், நாங்கள் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க அவங்க சொல்கிறத கேட்காம நடந்திருக்கலாம். இதெல்லாம் தான் ஒரு இன்டிசிப்ளின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு டேர்மாகவே சொல்லியிருக்காரு அவர் அதில். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் ஃபேமிலிஸ் வந்து டூரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபேமிலிஸ் வந்து எப்போவுமே கூட வந்துடுறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் தான் இருந்துச்சு. ஜஸ்ட் 14 டேஸ் தான் கூட இருக்கணும். அதாவது ஒரு 45 டேஸ் டூராக இருந்தால் ஒரு 14 டேஸ் மட்டும் தான் கூட இருக்கணும், மீதி நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரூல் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த குவாரண்டைன் டைம் பீரியட்லலாம் வந்து ஃபேமிலிஸ் கூட இருக்கணும் அப்படிங்கிறனால ஃபுல்லாக அந்த டூர் ஃபுல்லாகவே அனுமதிச்சாங்க பிசிசிஐ. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குவாரண்டைன் எல்லாம் இல்லாமல் போனதுக்கப்புறமும் இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த டேர்மை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜிஜி வந்து பிசிஐக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து ஒரு ரூலாக கொண்டு வந்துட்டாங்க இப்போ மறுபடியும். ஸோ ஃபேமிலிஸ் வந்து ஒரு 14 டேஸ் மட்டும் தான் கூட இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நீட் டு பி ஸ்ட்ரிக்ட் வித் யங்கர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி யங்கஸ்ட் பிளேயர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், துருவ் ஜுரேல் ஆகட்டும், இல்லை தேவ்தத் படிக்கல் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு சர்ஃப்ராஸ் கான் பிளேயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து இல்லை ஹெட் மாஸ்டர் வந்து வழிநடத்துகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்லைனா என்னன்னா, டீம் பஸ்ஸில் தான் எல்லாம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இப்போ மும்பையில் மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேயர்ஸோட வீடு வந்து மும்பையில் இருக்கும். சில பிளேயர்ஸோட வீடு வந்து மும்பையில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சாலோ இல்லை மேட்ச் முடிஞ்சாலோ அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மேபி அவங்க ஹோட்டல்ஸ்லாம் வராமல் அவங்க தனியாக அவங்க ஸ்பெசிஃபிக்கான அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ஸில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறீங்க, நீங்கள் பாட்டில் ஏதோ மேட்ச் முடிஞ்சு கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு சௌகரியமாக இல்லாத மாதிரி தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ தான் சொல்லியிருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் யாரும் போகக்கூடாது, டீம் பஸ்ஸில் தான் போயிட்டு டீம் பஸ்ஸில் தான் வரணும், அது ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு லேசாக விட்டுருக்காங்க, பிளேயர்ஸை வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுறாங்க போது ஒரு டீமாக போயிட்டு டீமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட இது இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ தான் அதெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே ஒரு டீம் டின்னர் தான் பிஜிடி சீரிஸ் ஃபுல்லாகவே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் கிட்ட ஆஸ்திரேலியாவில் பிஜிடி சீரிஸ் நடந்துச்சு. பட் ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு டீம் டின்னர் மட்டும் தான் எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுது அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாமல் தான் இருந்திருக்கு. அப்படி தான் போயிருக்கு. ஏன்னா அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக போயிட்டு வர்றது ஓகே, அதெல்லாம் ஓகே. இருந்தாலுமே ஒரு டீம் டின்னர் அப்படிங்கும்போது கோச்சஸ் ஆகட்டும், பிளேயர்ஸ் எல்லாம் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கெட் டுகெதர் இருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அஸ்வின் முன்னாடி அவர் சேனல்ல சொல்லியிருந்த மாதிரி தான். ஏன்னா இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே அவங்க வந்து மேட்ஸ், அவ்வளோதான், டீம் மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் 1 ஆர் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் கூட ஆட் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி தான் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு சீனியர் பிளேயர் சொல்லியிருக்காரு, மேட்ச் ஃபீஸ் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் அப்படி மேட்ச் ஃபீஸ் கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினா மட்டும்தான் ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஆடிட்டு அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆடினா தான் அவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் போகணும், இல்லைனா பே கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டேர்மும் விவாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ
நம்ம ஜிஜி வந்து அதே மாரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து எவாலுவேஷன் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியில வந்திருக்கு. ஏன்னா, அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து அதுதான் அவரோட கடைசியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் அவர் 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் அவரோட கான்ட்ராக்ட் இருந்தாலுமே, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. இந்தியன் டீம் வந்து ரொம்பவே சரியா பண்ணாம தான் இருந்திருக்காங்க. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இந்தியன் டீம் நல்லா பண்ணல அப்படின்னா, எண்ட் ஆஃப் ஜிஜி எரா அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? அ இந்த மாரி கைட்லைன்ஸ் எல்லாம் விதிச்சது நல்லதா? இல்லையா? இல்ல கௌதம் கம்பீர் வந்து என்ன பண்றாரு? ஒரு ஹிட்லர் மாரி கொண்டு போறாரா இந்தியன் டீம, கிரிக்கெட் டீம அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.